பிறரை குறை சொல்லுபவர்கள், பிறரை புறம் பேசுபவர்கள், பிறர் மனதை புண்படும்படி செய்து கொள்ளுபவர்கள் 1 கோடி ரூபாய் கொடுத்து பூஜை செஞ்சாலும், யாகம் செய்தாலும், பரிகாரம் செய்தாலும், டாலர் போட்டாலும், கோயிலுக்கு போனாலும் அது துளி அளவும் வேலை செய்யாது. கடவுளை வணங்குறதுக்கும் கடவுளை வந்து நம்ம கையால் எடுக்கிறதுக்குமே கூட சில விதிமுறைகளை நம்ம பின்பற்றணும். நான் ஒரு கோயிலுக்கு போறேன், 10 வாரம் போறேன், நான் சீட்டு பிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சென்னையில் இருக்கிறவங்களாம் சீட்டுன்னு சொன்னா புரியும். உங்களுடைய பையனுக்கு ஃபீஸ் கட்டணும்ட்டே என்கிட்ட சீட்டு போட்டீங்க. நீங்கள் சீட்டு எடுத்துட்டீங்க, 1 லட்ச ரூபா சீட்டு 80,000 ரூபாய், 20,000 தள்ளு போச்சு, 80,000 நான் உங்களுக்கு தரணும். பீட்டு பைசா போக உங்களுக்கு நான் ஒரு 78,000 ரூபாய் நான் தரணும்னு வச்சுங்க. நான் 78,000 தரல, நீங்கள் சீட்டு எடுத்துட்டீங்க. இன்னைக்கு தருவேன், நாளைக்கு தருவேன் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. நான் வாரம் வாரம் கோயிலுக்கு போயினுக்கிறேன், காரில் டீசலை போட்டு என் குடும்பத்தோட. இறைவன் நல்லா வச்சிருப்பாரா? நல்லா வச்சிருப்பாரு. 4 வாரம் போவோம், 5வது வாரம் புளியா மரத்து அடியில் கார் ஆக்சிடென்ட்ல நிற்கும். ஒருத்தவர்களுடைய மனதை புண்படுத்தி விட்டு நீங்கள் செய்யும் காரியம் ஜெயிக்குமானா தோத்துரும். நான் இதை தான் எல்லா பதிவுகளும் சொல்றேன். எண்ணங்களுக்கு தனியா வலிமைன்னு உண்டு. ஒருத்தன் ஒரு கண் அப்படியே கதறி சிந்திட்டான்னு வச்சுங்களேன், அதுக்கு எவ்வளவு கோடி பரிகாரம் செஞ்சாலும் படிக்காது. பிறர்